வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நதி. மிகச் சிறப்பான முறையிலே இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக நேற்றைய தினம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் காப்பியங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ஐம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற தொடரை முதலாக பயன்படுத்தியவர் மயிலைநாதர். ஐஞ்சிறுகாப்பியங்கள் என்ற வழக்கினை தோற்றுவித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள். இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி நாம் குறிப்பிடுவோமானால், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஏழிசை நாடகம் என்று முத்தமிழையும் கொண்டிருக்கக்கூடியது இந்த காப்பியம். 3 நகரங்களினுடைய கதை: புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டத்தில் 10 காதைகளும், மதுரை காண்டத்தில் 13 காதைகளும், வஞ்சி காண்டத்தில் 7 காதைகளும் இருக்கிறது. அப்புறம் வெள்ளிடை மன்றம், இளஞ்சி மன்றம், நெடுங்கல் நின்ற மன்றம், பூத சதுக்கம், பாவை மன்றம் என்றெல்லாம் 5 மன்றங்கள் இந்த பூம்புகார் நகரத்தில் இருந்தது. பூம்புகார் நகரத்தினுடைய சிறப்புகள்லாம் அந்த சொல்லுவாங்க. அதாவது தோரண வீதியும், தோமரு கோட்டியும், பூரண கும்பமும், புலம் பாலிகைகளும், காய்குலை கமுகும், வாழையும், வஞ்சியும், பழமணல் மாற்றுமின், புதுமணல் பரப்புமின் என்று இந்திர விழா சிறப்பாக நடந்தது இந்த சிலப்பதிகாரத்தில். அப்புறம் இசை இலக்கண நூலாக இசைக்கும் இந்த சிலப்பதிகாரம் நிறைய இசை நுணுக்கம், இந்திரகாளியம், பஞ்சமரபு, பரசேனாபதீயம், மதிவான நாடக தமிழ் நூல், இசை நாடக பகுதிகளுக்கு விளக்கம் கூறுவதற்கு அடியார்க்கு நல்லார் மேற்கோள் காட்டிய 5 நூல்கள். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு மகாகவி பாரதியார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோம் என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். அதன் பிறகு மணிமேகலை தமிழ் மொழியில் தோன்றிய முதல் சமய காப்பியமாக திகழ்ந்தது மணிமேகலை. இக்காப்பியத்தை இயற்றியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். 4286 அடிகள். மணிமேகலையின் தோழி சுதமதி. இப்படிதான் டிஆர்பி கொஸ்டின்ல சுதமதி யார் அப்படின்னு கேட்டுருவான். மணிமேகலையினுடைய தோழி. மாதவியின் தாய் சித்ராபதி. எளிமையா இருக்கும், ஏன்னா ரொம்ப கடினமாலாம் இருக்காது. ஆனா நம்மளுக்கு கடினம்னு நீங்க சொல்லுவீங்க, எளிமையாக தான் இருக்கும் டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அந்த பயணம், அந்த இலக்கிய பயணத்துல நீங்க பயணம் செய்துகிட்டே இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். மாதவியின் தாய் சித்ராபதி. விழாவரை காதையில் விவரிக்கப்படும் விழா புகார் நகரத்தில் 28 நாட்கள் நடக்கும். அப்புறம் மணிமேகலை பெற்ற 3 மந்திரங்கள்: வேற்றுரு எடுத்தல், வேறு உருவம் எடுத்தல், வான்வழியாக செல்லுதல், பசியை அடக்குதல். சீவக சிந்தாமணி. விருத்தப்பா என்ற யாப்பு வகையில் தமிழில் எழுந்த முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. இக்காப்பியத்தை இயற்றியவர் திருத்தக்க தேவர். சைன சமயம் சார்ந்தது. மனநூல் என்று அழைக்கப்படுவது முடிபொருள் தொடர்நிலை செய்யுள் என்றும். சிவகனின் பெற்றோர் சச்சந்தன் விசையை. சீவக சிந்தாமணி என்ற காப்பியத்தின் பாட்டுரை தலைவன் சீவகன். ஏமாங்கத நாடு, ராசமாபுரம். கட்டியங்காரன் அமைச்சன். மயிர்பொறியில் சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க, கட்டியங்காரன் சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்க தன் மனைவி விசையை சச்சந்தன் மயிர்பொறியில் ஏற்றி அனுப்பி வைத்தார். சிவகன் இடுகாட்டில் பிறந்தவன். சிவகனை எடுத்து வளர்த்தவன் கந்துக்கடன். சிவகன் மணந்த 8 மகளிர்கள்: காந்தர்வதத்தை, குணமாலை, பதுமை, கேமசரி, கனகமாலை, விமலை,
சுரமஞ்சரி, லக்கணை இந்த 8 பேர்த்தையும் 13 இலம்பகங்கள் இடம்பெறும். நாமகள் இலம்பகம் தொடங்கி லக்கணையார் இலம்பகம் வரை 13 இலம்பகம். வளையாபதி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இக்காப்பியத்தின் ஆசிரியர் பேர் தெரியல. சைன சமயத்தை சார்ந்தது. வைசிய புராணம் 35ஆம் சருக்கம். நவகோட்டி நாராயணன் காப்பிய தலைவன். ஒட்டக்கூத்தர் கவியழக வேண்டி வளையாபதியை நினைத்தார் என்று குறிப்பிட்டவர் தக்கையாக பரணி உரையாசிரியர். சிந்தாமணிக்கு முந்தியது வளையாபதி என்ற கருத்துடையவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். செந்நெல் அங்கரும்பினோடு இகழும் தீஞ்சுவை கண்ணனங் கரும்புதன் கமுகை காய்ந்தெழும் இன்னவை காண்கிலன் என்று பூசமும் முன்னிய முகில்களால் முகப்பு தைக்குமே என்ற கற்பனை நியமிக்க பாடல் வளையாபதியில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. குண்டலகேசியினுடைய ஆசிரியர் நாதபுத்தனார். இக்காப்பியத்தின் தலைவன் குண்டலகேசி. புத்த சமயத்தை சார்ந்த நூல் குண்டலகேசி. தேரி காதையின் 46ஆம் காதை நூலின் வரலாற்றை வைசிக புராணத்தின் 34ஆம் சருக்கம் கதை தலைவியின் வரலாற்றையும் கூறுகின்றது. சுருண்ட கூந்தலை உடையவள் என்பது பொருள். குண்டலகேசின்னா குண்டலகேசி அப்படின்னா என்ன பொருள்னா சுருண்ட கூந்தலை உடையவள் என்பது பொருள். பௌத்த சமய காப்பியம் 19 செய்யுட்கள். யாப்பருங்கல விருத்தியுரை குண்டலகேசி பற்றி குறிப்பு இருக்கிறது. குண்டலகேசியின் இயற்பெயர் பத்திரை. குண்டலகேசி நேசித்து மணந்த கல்வனின் பெயர் காலன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஐஞ்சிறுகாப்பியங்கள். ஐஞ்சிறுகாப்பியங்களில் உதயனகுமார காவியம். இக்காப்பியத்தின் மற்றொரு பெயர் உதயணன். காப்பிய தலைவன் வத்த தேசத்து அரசன் உதயணன். 6 காண்டங்களை உடையது. உஞ்சை காண்டம், லாவண காண்டம், மருத காண்டம், வத்தவ காண்டம், நரவாண காண்டம், துறவு காண்டம் என்று இருக்கிறது. நாககுமார காவியம் அடுத்த நூல் ஐஞ்சிறுகாப்பியங்கள்ல. சைன சமயம் சார்ந்த துறவி இதனுடைய ஆசிரியர். நாகபஞ்சமி கதை 5 சருக்கங்களையும் 170 விருத்த பாடல்களையும் உடையது. அடுத்தது யசோதரா காவியம். யசோதரா காவியத்தின் ஆசிரியர் வெண்ணாவலுடையார் என்றும் கூறுவர். 5 சருக்கங்கள் 320 பாக்களை கொண்டது. நூலில் கூறப்படும் உதயநாட்டு மன்னனின் பெயர் மாரிதத்தன். அடுத்தது சூளாமணி. ஐஞ்சிறுகாப்பியங்கள்ல திவிட்டன், விசயன், தோளாமுடித்தேவர் 12 சருக்கங்களையும் 2000த்திற்கும் மேற்பட்ட விருத்தங்களையும் கொண்டது. நூலை எழுதியவர் சூளாமணி சைன சமயத்தை சார்ந்தது. அப்புறம் நீலகேசி. குண்டலகேசிக்கு எதிராக இயற்றப்பட்ட சைன நூல் நீலகேசி. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10 சருக்கங்கள் 895 பாக்களை கொண்டது. நீலகேசி என்பது கரிய கூந்தலை உடைய பெண் என்று பொருள். நீலகேசினா கரிய கூந்தலை உடைய பெண். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு ஷேர் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். உங்கள் நாமக்கல் நதி.